நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்கே நெசவாளர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு நெசவாளர் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் எல்லாம் தேங்கி கிடந்தன. அந்த துணிகள் எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும், அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 350 கோடி ரூபா மானியம் கொடுத்தது. அதோட 10 வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இப்பொழுது 65 வயது நிரம்பிய இந்த நெசவாளர் வயதான நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் இப்பொழுது 300 யூனிட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விலையெல்லாம் யூனிட் 300 450 ஆக்கப்படும். விசத்தறிக்கு 1000 விலையெல்லாம் கொடுப்போம். அது 1400 விலையில்லாமல் கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அப்படியே கிடப்பில் போட்டோம். சேலம் மாநகரம் 2011க்கு முன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். 2006 2011 ஏதாவது ஒரு பாலம் வந்ததா சொல்லுங்க நீங்க. எத்தனை பாலம் 2006க்கு பிறகு 2006 11 வரைக்கும் எதுவுமே இல்லை. 2011 2021 வரைக்கும் அதிகமான பாலங்களை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க இத்தனை பேரும் போக்குவரத்து நெரிசல் இல்லாம இங்க குழுமி இருக்குன்னு சொன்னால் அது அதிமுக ஆட்சியிலே கட்டப்பட்ட பாலம். ஸ்டாலின் சொல்றார் அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என்று இந்த பாலத்தில் தான் ஏறி போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவே சாட்சி. அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைக்கு இந்த பாலமே சாட்சி. இங்கே இருக்கின்ற மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை அம்மா இருக்கும்போது கட்டினாங்க. இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் நாமக்கல், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் இங்கே பிரசவம் பார்க்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக மகப்பேறு மருத்துவமனை, 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதில் பச்சிள குழந்தைகள் சிகிச்சை சிறப்பு முகாம், சிறப்பு வார்டு ஏற்படுத்தினாங்க. பச்சிள குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை வார்டு 50 குழந்தைகள் சிகிச்சை அளிப்பதற்கு அதுக்கு தனி வார்டு. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிநீர் தங்குதடையில்லாமல் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பல பூங்காக்கள் இந்த பகுதியில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதோட இன்றைக்கு சென்னை சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், பேருந்துகள் வந்து செல்ல முடியல. அதற்காக எப்படி ஏர்போர்ட்டோ அது மாதிரி பஸ்போர்ட் தமிழ்நாட்டிலேயே 3 இடம் தேர்வு பண்ணோம். சேலம், மதுரை, கோயம்புத்தூர். நம்முடைய சேலத்தில் அரபி காலேஜ் கிட்ட 60 ஏக்கர் நிலத்தை எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம். அற்புதமான பஸ்போர்ட். ஏர்போர்ட்டில் என்னென்ன வசதி இருக்குதோ அதே வசதி நம்முடைய பஸ்போர்ட்டில் கிடைக்கும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் ஆச்சு. ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பாங்களா மாநகரத்தில்? நாம கொண்டாந்த திட்டம் தானே, அதுதானே ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துக்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டத்தை எது கொண்டாந்துருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. சேலம் மாநகரம் மட்டுமில்லை, சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் திமுக ஆட்சியிலே கொண்டு வரவில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்றேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சோம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் கரண்ட் கட் ஆகாது. பாதாள சாக்கடை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அதிமுக ஆட்சி வருதா பாதாள சாக்கடை கட்டி கொடுத்தோம். எங்கே இருக்கின்ற மாநகராட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. இப்படி பல திட்டம். அம்மா மினி கிளினிக் தேவையான இடத்தெல்லாம் நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். அது மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை ஏற்று நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்ல உபரியாக இருக்கின்ற நிலத்தை 1500 ஏக்கர் நம்ம கொடுப்பதாக அந்த நிறுவனம் ஒத்துக்கிட்டது. அதுக்குண்டான பண நில மதிப்பீடு அரசாங்கம்
நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒப்படைப்பதாக தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக அரசு அதனுடைய நிலத்துக்கு உண்டான ரேட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். நிலத்துக்கு உண்டான மதிப்பை மத்திய அரசு செலுத்துவா சொன்னோம். அதில் இராணுவ தளவாடங்களுக்கு உதிரிப்பாகம், இராணுவ தளவாடங்களுக்கு உதிரிப்பாகம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். 3000 பேருக்கு. அதை கூட நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லி பெற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி பெற்றதுன்னு. 39 பேர் வெற்றி பெற்று போய் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் கொண்ட திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நீ குரல் கொடுத்தீங்களா? பாஸ்போர்ட் மத்திய அரசாங்கத்திட்ட குரல் கொடுத்தீங்களா? அல்லது இராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாகம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழ்நாட்டில் வரும்னு பாரத பிரதமர் அறிவிச்சாரு, அதை கேட்டு பெற்றீங்களா? ஆக சேலம் மாவட்டத்துக்கிட்ட எதுவுமே விரலால் பெற்று தரல. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்ல 500 ஏக்கர் நிலத்தில் மிகப்பெரிய ஜவுளி பூங்கா உருவாக்கப்பட வேண்டும் மத்திய அரசு அறிவிச்சது. அதையும் இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பெறவில்லை. எவ்வளவு திட்டத்தையும் நான் கொண்டு வருவதற்கு பாடுபட்டோம். மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கின்ற திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சரையோ பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்காத காரணத்தினால் அது நிலுவிலே இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை கொண்டாடுவோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.